உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கொலுசு மின்னுதல் அதன் துவக்க காலத்திலிருந்து கவிஞர்களை, கட்டுரையாளர்களை, ஓவியர்களை அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்தி வருகிறது. இப்போது பேச்சாளர்களை உருவாக்கும் பணியையும் முன்னெடுத்திருக்கிறது. தினமும் ஒரு தலைப்பு பயிற்சி எடுக்க வைத்து இதோ முதல் வாரமாக ஒரு போட்டியும் நடத்தியிருக்கிறது. இந்த பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு வரும் நண்பர் மு. அறவொளி அவர்களுக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை என்றாலே அது பிறரால் செய்ய முடியாத ஒன்றை நாம் செய்து காட்டுவதுதான். ஆயகலைகள் 64, அதில் பேச்சுக்கலையும் ஒன்று. இந்த உலகத்திற்கு கூற நம்மிடம் ஒரு செய்தி இருக்கிறது. அதை தெளிவாகவும் எதிரில் இருப்பவருக்கு புரியும் விதமாகவும் கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக பேசுவது என்பது கட்டாயமாகிறது. நாள்தோறும் நாம் பேசாமலா இருக்கிறோம்? பேசுகிறோம் தான். ஆனால் அது உரையாடல். பேச்சில் எத்தனையோ வகை உண்டு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் அறியாதவர்கள் அல்ல. இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட நீங்கள் எல்லோருமே மிக சிறப்பாக பேசுனீங்க. தலைப்புக்கு ஏற்ற உதாரணங்கள், கதைகள், எடுத்துக்காட்டுகள்னு இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஒரு மிக சிறப்பான கொண்டாட்டமாக மாற்றியிருக்கிறீங்க. எல்லோருக்குமே நடுவர் குழு சார்பில் ஒரு வெற்றி கோப்பையை கொடுத்து விடலாம் என்கிற அளவுக்கு சிறப்பான உரைகள். இருந்தாலும் முதல், 2ஆம், 3ஆம் இடமென்று தேர்வு செய்வதெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்தலுடைய அடையாளம்தான். அவர்களின் பேச்சில் மற்றவர்களை விட ஓரிரு அம்சங்கள் அதிகம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விருந்துக்கு போகிறோம், வீட்டில் சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கிறாங்க. சிலர் குழம்பு, ரசம், மோர் அப்படின்னு ஒரு விருந்து கொடுப்பாங்க. அது ஒரு சுவை தான். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, கூடுதலாக ஒரு அப்பளம், ஊறுகாய் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுவும் சிறப்பு தான். இன்னும் சில பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு பாயாசம் வைக்கிறாங்க. அது மட்டுமா, அவங்க நம்மளை வரவேற்கும் போதே வாசல் வரை வந்து வரவேற்கிறாங்க. விருந்து முடிஞ்ச உடனே நம்ம திரும்ப வரைக்கும் வந்து கூடவே இருந்து வழி அனுப்புகிறாங்க. ஒரு துவக்கம், ஒரு நல்ல எடுப்பு, ஒரு சிறப்பான முடிப்பு. இது பேச்சுக்கலையினுடைய அம்சம்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் முடிவுகளை நடுவர் குழு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் பங்கேற்று பயனடையுங்க. இது வார வாரம் நடக்கக்கூடிய ஒரு பேச்சு திருவிழா. இந்த பேச்சு திருவிழாவை வான வேடிக்கையாக மாற்றுவதும், இது ஒரு மிகச்சிறந்த ஒரு திருவிழாவாக மாற்றுவதும் உங்களுடைய சிறந்த உரைகளால் தான் நடக்கப் போகுது. தொடர்ந்து பங்கேற்று உங்களுடைய பேச்சு திறனை அடையாளம் காட்டுங்க. வருங்காலம் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்களால் சிறப்படையட்டும். போட்டியில் சிறப்பாக பங்கேற்ற அனைவருக்கும் மற்றும் பரிசுகளை வென்றிருக்கிற போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய சார்பில் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.